நான் சந்தோஷமாக முழு திருப்தியோடு அல்லாஹ்வுடைய பொருளாதார நியமத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். என் உறவுகள் மிக சங்கடங்களோடு கஷ்டங்களோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். அது தொடர்பாக சிந்தனைக்கு வருவதே கஷ்டமாக இருக்கிறது. அவர்கள் மூலம் அடிக்கடி போடப்பட்டாலும் அதை ஒரு விடயமாக எடுத்துக் கொள்வதற்கு நான் தயாரில்லை. அதான் சொல்கிற பொழுது ஜமாத்துக்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிற உள்ளம், பொருளாதாரம் வருகிற பொழுது ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்று நினைக்கிற உள்ளம், ரமலான் வருகிற பொழுது சகர் செய்ய வேண்டும் என்று நேரம் பார்த்து எழும்பி சகர் செய்கிற உள்ளம், உறவுகள் விடயத்தில் இபாதத் என்று நினைத்திருந்தால் இதெல்லாம் வந்திருக்குமா? வந்திருக்கவே மாட்டாது. சகோதரர்களே, ஒரு செய்தியை பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல் முஃமினுல் லதி யுகாலிசுன் நாஸ், மக்களோடு சேர்ந்து வாழ்ற ஒரு முஃமின். மனுஷனோட சேர்ந்து வாழ்ந்தா பிரச்சனை நிறைய வரும். என்ற எல்லார இயல்புகளும் எல்லோருடைய வசதிகளும் எல்லோருடைய பேச்சு முறைமைகளும் ஒரே மாதிரி இல்லை. எனவே பிரச்சனைகள் சங்கடங்கள் வரும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இந்த சங்கடங்களை எல்லாம் பொறுத்து கொண்டு ஒருவர் மக்களோடு சேர்ந்து வாழ்றார், அந்த முஃமின் இந்த சங்கடம் எல்லாம் பொறுக்க இயலாது என்று ஒதுங்கி வாழ்கிற முஃமினை விட மிகச் சிறந்தவன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற செய்தியை பார்க்கிறோம்.